நிகழ்ச்சி போகிறனால தம்பி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. பாடுவாப்புல நிறையா கண்டிப்பாக இடையிலே உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே கடவுளோட அங்கீகாரத்தினாலே தம்பி கருப்பசாமி நிறைய பாடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் நான் வரலன்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் வேல்முருகன் அந்த விருப்பத்துக்கு தான் வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். 2 நாளாக சுத்தமாகவே முடியல. அன்பண்ணன் வேல்முருகன் அவர் விருப்பத்திற்காக தான் வந்தேன். கொஞ்சம் நீங்கள் கையெழுத்து உற்சாகப்படுத்தீங்கன்னா தம்பிக்கு கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும். நன்றி நன்றி கிடைத்தவா விருதுக சக்கரவர்த்தி கோடேரி குமரன் என்று இன்னைக்கு மனைவியில கிட்டத்தட்ட ஒரு 10 கலைஞர்களை ஆர்மி மட்டும் இல்லை, மிருதம் மட்டும் இல்லை, நாடக நடிகர்களை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை மைத்துனர் அந்தோனி ராஜ் அவர்கள் உங்களுடைய கைப்பற்றலோடு கொஞ்சம் கைதட்டுங்க, ஜோரா கைதட்டுங்க. கிட்டத்தட்ட நாடக கலைஞர்களை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை மைத்துனர் எங்களது மனைவியை சேர்ந்த அந்தோனி ராஜ் அவர்கள் எங்கள் மனைவியை மிருதம் ஜோர அந்த வேலை வசிப்பார்கள்.
அனைத்து நம்மளுக்கும் தேங்க்ஸ். அதனுடைய படவாத்தி மன்னன் படவாத்தி புகழ் என்று நாட்டு பக்கம் சுற்றரும் அந்தோனியோட சிசிய பிள்ளை எனது பண்ணாங்கம்மை சேர்ந்த மனோஜ் குமார் அவர்கள் மடியிலே படவாத்தி பேசியிருப்பார்கள். தாயின் சொன்னவர்களுடைய தாளத்தை சாப்பிடக்கூடிய அந்த வயசுல எல்லாம் தாளம் போடுறோம்னா பெரிய விஷயம். அகரத்திலிருந்து நம்மூர் அம்பா சமுதிரத்துக்கு வந்து தாளத்தை இந்த வயசுல வாசிக்கிறாருன்னா ஒரு பெரிய விஷயம். 75 வயசுல பாத்தீங்களா
அறிவுள்ளும் அருமை சித்தப்பா மாமா அண்ணன் தம்பி மச்சான் ஏய் நல்லா பாடுவாங்க எல்லாம் இப்ப பாடுவாரு. அதோடு அகலத்தைச் சேர்ந்து அறிவுள்ளும் அருமை ஐயா அகலம் ஆறுமுகவர்களிலே தாளத்தை லயத்தோடு இசைப்பார்கள். இந்த இடத்தை வந்து நல்ல மனுஷன். நான் பத்தி பேரை பெருமையா சொன்னேன். அப்படிதான் அவர் வயசு மரியாதைக்குரிய பெரியவர்கள் மரியாதைக்குரிய மைசூர் சொன்னாரு. மச்சானாரு, அப்புறம் சித்தப்பானாரு, அப்புறம் பெரியப்பானாரு, அப்புறம் அண்ணனாரு, அப்புறம் தம்பினாரு. அப்புறம் தாளை வந்து அந்த தாளை என் காலத்தை எடுத்து பாருங்க. தாயும் தகப்பனமே அந்த கையில வச்சிருக்கேன். எத்தனை நடிகர்கள் வந்தாலும் இந்த தாயும் தகப்பனுடைய சிறப்பு தான் இந்த மக்களையும் சேரும் என்று சொல்கிறேன். அன்பு மாப்பிள்ள ஒரு பாட்டு படிச்சிருக்காரு, படிக்கிறேன். மாப்பிள்ள அடிக்கிறாரு. உங்க தொண்டையில் ஒரு பாட்டை பாருங்க. ஐயா சும்மா பாருங்க. செங்கல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ உள்ளே இறுதியாக ஏன்னா ஒரு நாடகத்திற்கு நாடக நடிகர் வந்து உடம்பு மட்டும்தான். இந்த உடம்புக்கு உயிர் தேவைன்னா ஒளிப்பெருக்கி. ஒளிப்பெருக்கி இல்லைன்னா உயிர் இல்லை. அப்ப இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடலுக்கு மூச்சு அப்படின்னா ரசிகர் பெருமக்கள் நீங்க தான். இந்த உடலோடு சேர்ந்து உயிரை கொடுத்து எங்களை எல்லாம் இங்கே அமர வைத்து பேச வைத்து நடிக்க வைத்த டீப்பு டாப்பு மைக்கு குயிக்கு லைட்டு வெயிட்டு கல்யாணம் காது பேசுள்ள மற்றும் அனைத்து விசேஷங்களுக்கும் சில தெளிவான முறையிலே ஒளி ஒளி அமைத்தார். நீங்கள் ஆட வேண்டிய ஒரே ஸ்தாபனம் எங்களது இடைப்பட்டியில வந்து ஏற்று நிற்கும் வெற்றி வெற்றி போட சொல்லுவோம். கிருஷ்ணா கிருஷ்ணா சரி பேர் சொன்ன ஒரு பாட்டை போட்டார். என்ன பாட்டு? நாளைக்கு நாடகம் இல்லை. ஆமா நீதான் இப்ப கூப்பிட்ட. நாளைக்கு வா நீ இல்ல என்ன நீதான் இப்ப கூப்பிட்ட. அதான் என்னன்னு அதாவது நல்ல ஒளிபெருக்கினா நம்ம என்ன பேசுறோமோ அது தெளிவா கேட்கும். கண்டிப்பா. முந்தா நாள் அப்படிதான் ஒரு மைசெட்ல இங்க ஆத்தானே சரி வெளியில ஓத்தா நட்டு ஊர்ல இருந்து அடிக்க வந்துட்டாங்க. ஏன்னா நல்ல ஒளிபெருக்கில நல்ல பாட்டு போடலாம். கண்டிப்பா. ஏன்னா நல்லா ஒளிபெருக்கி விளம்பரம் தேவையில்லை. அதனால சிறந்த முறையில் ஒளி அமைக்கக்கூடிய எங்களது கிருஷ்ணா ஆயுஷ். ஏன்னா இந்த தேவதை கண்டேன் ஒரு படம். தேவதை கண்டேன். தேவதை கண்டேன். ஆமா. ஏன்னா ஒரு காலத்துல ஒரு பொண்ணை பார்த்தோன்னே காதல் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? இப்ப மக்கள் திலகம் எம்ஜிஆருக்காக ஒரு பாட்டு போட்டாங்க. எப்படி? பச்சை கிளி முத்துச்சரம் பிள்ளை கொடியாரோ ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பச்சை கிளி முத்துச்சரம் படிச்சாங்க. சரி. அடுத்து மக்கள் திலகத்தை விட்டு அடுத்து நடிகர் திலகத்துக்கு போட்டாங்க. எப்படி பாட்டு? அருமையான பாட்டியா. எப்படினே? ஒரு பொண்ணை பூவா மாலையா தொடுத்தேன். சரி. எப்படி? எப்படி? பூமாலை இப்படியெல்லாம் பொன்னையும் பூவா மாலையா தொடுத்து பச்சைக்கிளி முத்துச்சரமா கொடுத்தேன். சரி. ஆனா இந்த தேவதை கண்ணை படத்துல எப்படி கொடுத்தேன்? எப்படி? ஒரு பொண்ணை பார்த்தோன்னே காதல் வருது. எப்படி வருது? எப்படி பண்ற? பல எனக்கு கொட்டை எந்த கொட்டையா? எந்த கொட்டையில விட்டாங்களா பாட்டு போடுறாங்கப்பா. சரி சரி. அதுதான் கூட பரவாயில்ல. அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஆசை வருது. எப்படி? என்ன கொட்டை? அந்த பிள்ளைக்கு ஆசை வருது. எப்படி? எனக்கு தண்ணி போனக்கு இங்க தண்ணியே தெரியல. ஏனி தண்ணியில கருத்த விட்டாயா? இருந்தாலும் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைக்கக்கூடிய எங்களது கிருஷ்ணா ஆடியோ சுமருக்கும் அதை படிக்கக்கூடிய இயக்குநருக்கும் நெஞ்சார்ந்த அடியினை தெரிவித்துக் கொண்டு மனிதன் எல்லாம்